ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நம்முடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு நாம் நமது அன்னையிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். நமது கவனத்தை நம்மால் ஒருநிலைப்படுத்த முடியாது. அன்னையிடம் நாம் இதயபூர்வமாக சரணடைந்து நம்முடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்தனை செய்து இன்றைய தியானத்தில் அன்னை அவர்களை வழிநடத்தி செல்வதோடு இந்த தியானத்தின் மூலமாக நாம் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் அதன் மூலம் தெய்வீகத்தின் அன்பையும் அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை முழுமையாக உணர்ந்து தூய்மையான ஞானத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்முடைய குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு இன்றைய தினமான ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தின விழாவை ஒட்டி அன்னை அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர். அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை நாம் கேட்போம். அதன் மூலம் நம்முடைய கவனம் ஒருநிலைப்படுத்துவதோடு அந்த நுண் அதிர்வுகளை நாம் முழுமையாக உணர முடியும். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। 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 रघुपति राघव राजा राम
राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरो नाम सबको सन्मति दे भगवान। 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 रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। जय रघुनंदन जय सिया राम जानकी वल्लभ 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 सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरो नाम सबको सन्मति दे भगवान। 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 रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सीताराम सीताराम
भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम 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 भज प्यारे तू सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन 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 सीताराम நாம் உணர்ந்த இதே தியான நிலையில் நம்முடைய இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளை பூமி மார்க்கமாக உறிஞ்சி கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிரந்தரமாக நிலைத்திருக்க தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து பூமி தாயாகிய தாங்களே அதனை ஈர்த்து கொண்டு எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री आदि भूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். இடது கை மடி மீதும் வலது கை பூமியின் மீது வைத்து கவனம் நமது இடநாடியில் வைத்திருப்போம். தாய், தாங்களே எங்களின் இடநாடி சுவாமினியான ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தாங்கள் ஒவ்வொரு துகளிலும் இருக்கிறீர்கள். தாயே, எங்களின் தூய விருப்பத்தை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களுக்கு உணர வைப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற விருப்பங்களையும் அகற்றிவிட்டு எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிகழ்காலத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் அப்படியே நமது இடது மூலாதார சக்கரத்திலும் கவனத்தை வைக்கலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் கணேஷாவாக எங்களின் இடது மூலாதார சக்கரத்தில் இருக்கிறீர்கள். தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் குணமான கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடநாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि
सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே எங்களின் பிங்களா நாடி சுவாமினியான ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராக இருக்கிறீர்கள். தாயே, மகா சரஸ்வதியாகிய தாங்கள் படைக்கும் சக்தியாய் ஆதிசக்தியின் பிரணவத்தை ஜட சக்தியாக உருவாக்குகிறீர்கள். தாயே, 5 முதன்மை கூறுகளை உருவாக்குபவரும் தாங்களே. ஆக்கப்பூர்வமான செயல்திறனின் சக்தியை வெளிப்படுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களின் பிங்களா நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்தி எங்களின் அனைத்து செயல்களுக்குரிய சக்தியை தாங்களே தருகிறீர்கள் என்கின்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்தி விடுங்களம்மா. அந்த உண்மை எப்பொழுதும் எங்களுள் நிலை நின்று எங்களின் செயல்களை வழிநடத்தவும் செய்யட்டும். தாங்களே அனைத்தையும் செய்பவர், நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாய், தங்கள் அருளால் நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிகழ்காலத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்தி அதை விழிப்புணர்வு அடைய செய்து தங்களிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களின் தியானம் நிலைத்திருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய வலது மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதார சக்கரத்தில் இருக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களை முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் பணிவும் ஸ்ரீ கார்த்திகேயரின் அந்த ஞானத்திற்குரிய பண்பிற்குரிய செயல்பாடும் எங்களுக்குள் நிலைத்திருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. கவனம் மெதுவாக நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு இருக்கும் பொழுது நமது கவனம் நம்முடைய நடு நாடியில் நிலைத்திருப்பதற்கு நம்முடைய இடா நாடியில் இருக்கும் இறந்த காலத்தின் சிந்தனைகளையும் வலா நாடியில் ஏற்படுகின்ற எதிர்கால சிந்தனைகளையும் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பிப்போம். எந்த ஒரு பிரார்த்தனைகளும் இதயபூர்வமாக இருக்க வேண்டும். அதில் எவ்வித சந்தேகங்களும் இருக்கக்கூடாது. நம்முடைய பிரார்த்தனை முழுமையான நம்பிக்கையுடன் பக்தியுடன் இருக்கும் பொழுது, அது உண்மையான நிலைப்பாட்டோடு இருக்கும் பொழுது அன்னை அவர்கள் அதை நிறைவேற்றுவார்.
நமது தியானம் எண்ணங்களற்ற நிலையில் ஆழமான அந்த இறை தொடர்பில் நாம் இருக்க வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்க வேண்டும். நமது கவனத்தை நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவீர். தாங்களே பரிணாம வளர்ச்சியை உருவாக்குபவர். எங்களுக்கான மனித பிறவியை தந்து சுய விழிப்புணர்வு அளித்து சகஜ யோகிகளாக நாங்கள் இருப்பதற்கு அருள் புரிந்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு எங்களின் சுழுமுனை நாடி தூய்மையாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு. மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வரலாம். தாயே குண்டலினிமா, தாங்கள் மேல் எழும்பும் பொழுது எங்களின் சக்கரங்களில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு எங்களுள் ஸ்ரீ கணேசரும் ஸ்ரீ கார்த்திகேயரும் எங்களின் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற விருப்பங்களையும் அகற்றியிருக்கிறார்கள். தாயே, தாங்கள் எங்களின் சக்கரங்களில் மேல் எழும்பும் பொழுது எங்களின் சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைந்து தூய்மை அடைகிறதம்மா. தாங்கள் மேல் எழும்பும் பொழுது எழுப்புகின்ற அந்த ஒளி ஓசையை நாங்கள் உணரும் அளவிற்கான தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள் அம்மா. தாயே, எங்களை தூய்மைப்படுத்தி மேம்படுத்துங்கள். எங்களை உங்களுக்கு தகுதியானவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் முழுமையான சரணாகதியும் தெய்வீக ஞானமும் நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனம் மெதுவாக நமது சுவாதிஷ்டான சக்கரம், மெதுவாக நமது நாபி சக்கரம், மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய விஷுத்தி சக்கரம். தாய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விஷுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள்
எங்களுக்குள் ஸ்ரீ கணேஷரின் தூய்மையான கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துவதுடன் அவரின் தத்துவம் எங்களின் விசுத்தி சக்கரத்தில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. அதன் மூலமாக நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியத்தை உணர்ந்து சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருப்போம். தாயே, நாங்கள் முழுமையில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் ஐம்புலன்களை இயக்குபவர் தாங்களாவீர். எங்களின் ஐம்புலன்களிலும் உள்முகமாக ஸ்ரீ ராமரின் தத்துவமும் வெளிமுகமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் தத்துவமும் நிறைந்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மூன்று மகா மந்திரங்களை நாம் இப்பொழுது கூறலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாகவும் சவால்களாகவும் இருக்கும் அனைத்தையும் தங்கள் அருளால் வெற்றி கொண்டு நாங்கள் எங்களின் தியானத்தில் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு தங்களின் அன்பும் அருளாசியும் மட்டும் காரணம் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருந்து தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் நிலை பெறுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிந்து எங்களை வலிமையுடையவர்களாக இருக்க அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் இந்த தியான நிலையில் நாங்கள் ஆழமான எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருந்து அதன் ஆனந்தத்தை முழுமையாக உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள்.
நமது இதே தியான நிலையில் 1991 விராட்டா பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவின் சுருக்கம் நாம் இப்பொழுது கேட்கலாம். Like now, I saw some boy in. Let us see how we can practice. Because we have to have compassion. Now, Mother has said we have to have compassion. Now, where do you have our compassion? On the walls, where do we use our compassion? Where do we use our compassion? So, Sahaj Yoga is to be practiced, doesn't mean that you sit down with my photograph all the time. It doesn't mean that. It means you practice compassion. You practice that. Then you have to practice love. Now, how do you practice love with others? If you love someone, what do? You try to please that person. Small things can make people very happy. I know you all try to please me very much. You'll give me presents, you'll find out things which are good for me, you'll go out of the way, buy sweet flowers for me. Beautiful things you do to please me. I am over pleased, I must tell you. But I am more pleased, much more pleased, if you understand collectivity and try to please each other. Such a person pleases me the most, that the attention is more on pleasing each other. As soon as you decide you have to please others, your tongue will become different. It will become a sweet tongue. The tongue, which was like a pair of scissors, becomes such a beautiful thing of honey. Then you talk little, but you really pour honey on another person, and another person really enjoys it. So now the practice love, where do you practice? Ask you a question. Where do I practice love? What do I love? We love our house, we love our photographs, our decorations, everything. But do I practice this love on my wife or on my husband or on other surgeries? In our Sahaj culture, we have to practice compassion and love. And thirdly, we have to practice patience. I know some children are maybe little more mischievous, some are less mischievous. Maybe some people are very talkative. Sometimes really they give me also a headache. They go on talking so much. Sometimes I think it's good because it's a rest for my mouth. One way of looking at it. Another way of looking at it is just switch off your mind, let him talk, take it out, whatever he wants to talk. Once he is finished with it and fagged out, then he won't bother you much. And also he'll feel satisfied that somebody has listened to his practice. So patience is needed. And patience is needed in such a way that others should see your patience. Yesterday, for example, I was sitting for about, 3 hours shaking hands with all sorts of people and all types of problems. And the person who came last, he said, looking at your patience, I developed my own patience. And love gives you patience. This love nourishes you. I'm telling you, it's absolutely down to earth method. Here I have not mentioned that you trust God. I'm just saying trust yourself. Absolutely down to earth, because we are talking about your brain. Now we have been saying that we have to forgive everyone. But we don't practice that. Small things like mad people we remember.
Only I had heard that snake has this capacity to remember if somebody has hurt him. But here I find human beings have no less capacity. Whatever has happened 13 years back, 15 years back, they all remember each and everything. Whatever has hurt them. But how they have hurt others, they don't remember. How they have been nasty to others, don't remember. Because this is a human mind which has got the ego. It can go on hurting others, it doesn't feel anything. And the superego which goes on receiving all the hurts and always complaining about it. So it is for you to realize that you are the one who is breaking the collectivity. First of all, we had horrible leaders here. That's how our collectivity was very poor. But now we are getting soberer people, better people. Also for Melbourne, I'm thinking of getting somebody elderly for you to be the leader, because I think Greg is full with responsibility. So I thought of Enzo and I asked him and he has agreed. So now in Melbourne, we'll have somebody staying in the ashram who is a retired man, who will look after you. He'll do everything that is possible to look after the collectivity of Melbourne. But you have to know that I have one connection with you through your leader. That doesn't mean you cannot connect to me. Like supposing there's a pin and you put the pin to me, immediately my hand will go off. Means there's a reflex action also. But mostly everything is reported to the brain. In the same way, everything should be reported to the brain. But from the very beginning, if you develop a kind of a criticizing attitude towards your leader, then it becomes very difficult for the leader as well as for you. First, you should not criticize. Don't use your brain for criticism. Already criticism has been too much in the West. I mean, they have got now technique of criticizing. All the art is finished because of the critics. The artists are afraid to show their paintings. Artists are afraid to show their creations because they will be criticized. Now the only thing that is left are critics. And the critics are criticizing critics, that's all. There's no creativity, nothing. So try to appreciate everything. Children are producing pictures, paintings anyway. They make sometimes my face is very funny when they draw. Not the children, even grown-ups. Doesn't matter. I appreciate it. It's very good, wonderful, very nice. To encourage that person. So criticism should go out of our mind, but appreciation should be practiced. Appreciation of others' children, appreciation of other people is very important. But that doesn't mean that you appreciate all others and torture your wife or torture your husband. That also is an imbalance. First responsibility is your family, but you should appreciate others. And this comes when you have no jealousies about anyone. This jealousy, I don't know from where it comes. I don't know this quality of jealousy, why there is jealousy. So also, if you have jealousy, you have to use it for the right purpose. And what is the right purpose is that you should be jealous of a person who is spiritually higher than you. And you practice it, that you become better. If jealousy is for competition, then you compete with a person who is more compassionate, more loving, more sacrificing, more patient. So this competition becomes a very healthy competition and the collectivity becomes very nourished. Now try to feel that you are all part and parcel of one personality. Try to understand this and practice this. This will help you a lot.
little things like buying a little present for someone. You see something, oh, this will be very nice for this purpose. We have officially decided that the men should not give presents to women and women should not give presents to men. But if she is your sister, Rakhi's sister, you can give, and the Rakhi sister can give to the brother. But otherwise, one should not do that. We have done it because I have seen it creates problems. But that doesn't mean you hate women or hate men. But a distance has to be maintained of purity. Till you become completely innocent, is better is to keep that distance. This purity is to be practiced. And this practice of purity is that you try to develop your innocent feelings towards others. In innocence, everything comes. Everything comes in innocence. If you are innocent, you will immediately become a very good surgeon. But it has so many facets. Like the other day, there was one girl, she was fighting for getting some sort of a sweet. And they were distributing the prasads. So I gave her one of the small plates. I said, you distribute. Immediately she forgot what she wanted. She started distributing very sweetly with little hands the prasad to everyone, very sweetly. So this has to be practiced from childhood. With your children, you have to tell them, all right, let's do these things. Distribute this to people. Go and put kumkum on their heads. They may not do it well, but doesn't matter. They will learn how to meet others, how to talk to them, how to be with others. Now the worst enemy of collectivity is aggressiveness. Some people are basically aggressive. Their style of talking is extremely aggressive. The way they say things is aggressive. Maybe because anything. Maybe they are better educated. Maybe they come from a very aggressive family. Maybe they are having a kind of a superiority complex or an inferiority complex or a sense of insecurity. Or maybe they are possessed. They try to dominate and show their very strong feelings towards people of superiority. They may be inferior. It's not necessary, but they do. And this is something is to be curbed. So what you have to practice here is humility. Try to be humble. There was a joke like this, that one gentleman was going on the staircase and another was coming from the top. So this gentleman who is going up there said to the another that please move. So he said, I don't move for fools. The person who was climbing up, he said, but I do. And he moved out. That's how the humility works. You have to be humble in your approach to others. I mean, English language is outwardly very humble. Like you must say please, you must say thank you 10 times, please, 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 thank you, thank you, thank you. But not in the heart. Like supposing somebody doesn't say thank you, the another person may even beat you. Why didn't you say thank you to me? This is not humility. Humility is that in no way you try to aggress others. And if others are aggressive, you accept it as a childish thing, as a stupid thing, as a foolish thing, has no meaning. Because you are so powerful, you can bear it. That is humility which you have to practice. And all these qualities, if you have, you will really be surprised that you will lose your selfishness. Your selfishness will start dropping out. Because selfishness, how
ugly it is, you start realizing very soon when you become generous. So you practice your generosity. You are all willing to spend a lot of money on me, I know. Want to give me presents, I've stopped it now. That individually you cannot give me any presents or anything. But generosity is a general term. Generosity of kindness, generosity of compassion, generosity of patience, and generosity of material things. If I see something immediately, I think, oh, I should take this because, I can give it to this lady or to this gentleman, this thing, or I could give it to this purpose or for this organization or for this kind of a work we are doing. Immediately it comes to me. You'll be surprised that even if I'm in the market and if I'm thirsty, I don't even think that I should go and buy some soft drink for myself. Doesn't come into mind. Even I have never opened my fridge in my lifetime, you'll be surprised. But for others, I'll run about, I'll cook for them. But supposing I'm in the house and there's no cook, I'll not cook for myself, it's all right. If there's nobody in the house, say my husband is not there, I may not eat for 2-3 days. And then servant will complain to my husband. Then I remember, really, I didn't eat any food, I didn't know. If I'm eating it, I'm just eating because he's there, so I have to eat with him. I never used to take tea, but because he's so much fond of tea, I started. So I keep the practice so that I should not give it the practice up. Later on it will be difficult. It's just adjusting your two selves to others. It's not difficult. Few things here and there that pleases. You should. There's no harm in trying to please. But it's not only for the wife to do it, even the husband has to do something to please the wife. It's not only between husband and wife, between children and you, between the whole family of Sahaj Yoga, it should be such that we should adjust. So practice your adjustments. As you have to adjust your cameras. If you don't adjust the camera, you do not get the right picture. In the same way, and listen to you adjust yourself to the whole atmosphere, to a person, you cannot get the real picture. And then you start fighting with that. It is actually the fight has to be within yourself. It's quite a long story. As far as I know human beings and the problems of collectivity. And certain problems are being solved now. I am happy about it, that people are not falling in love. They are not falling and having a bump on their heads. But it's better now. They're taking it easy, thinking it over, and are marrying a person for marriage sake and not for falling in love. If something very great is happening, because that will give you purification of mind, and a mind which doesn't hover over nonsensical things. So, as I said, practice all these things and your collectivity will be beautiful. And the best is to practice your meditation together. In Delhi, we have started an ashram. Every morning I find people coming, sitting together to meditate. It's like a temple, it's like a church. They come there and so many of them are sitting and meditating together. Meditating together is the best way to feel the collectivity. You can meditate at home, of course, you have to cleanse it for your depth, but also you must meditate together. And when you meditate together, then the strength that you have strengthens others, and the strength of the whole collectivity improves so much. We are meditating together is a very big thing. Everyone has to understand that whenever you get time, you find out in the morning times, for example, we'll go to the ashram and meditate. Say Sunday morning, we'll just go and meditate in the ashram. Just for meditation you have to come. Meditate and go away. Because I reside in this ashram. I am here. So leave your homes, come here and meditate. Meditation will help you a lot. Wherever you are together, I am with you. But when you are away from each other, I am not with you.
Only in difficulties, when you are pushed into some places where I am not there, where you think I am not there, I am there. But if you deliberately are keeping out of collectivity, I am not with you. So try to grow your collectivity, otherwise you cannot go deep into your own depths. You cannot become a great Sajogi. You cannot really be called a Sajogi. Those who have a sense of collectivity can only become that. So we have before us in Melbourne so many people. And when the quantity increases, the quality should not fall down. And the quality of collectivity has to be very strong by having very strong bonds. I like when you praise someone. Normally, I've seen whenever I'm anywhere, people only talk about people who are negative. Nobody talks about positive people. So I don't know about them. Mostly I know who are negative. So I would love to know about people who are very positive, who are great, who are doing good things, and forget about the negative. They'll drop out in any way. So best thing is to tell about the people who are positive, who are doing good work, who are real Sajogis. I bless you all in Melbourne that you have a beautiful collectivity and enjoy yourself, and every meeting should be a festival for you and an enjoyment. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தாய், நாங்கள் தியானத்தின் மூலமாக ஆழமான நிலையில் இருந்து தங்களின் அன்பை உணர்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது, தாங்களே அனைத்தையும் செய்பவர். தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களின் இந்த சரணடைதலில் உண்மை மட்டுமே இருக்க வேண்டும் அம்மா. அதையும் செய்பவர் தாங்களே. தாயே, எங்களுக்கான இன்றைய கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலமாக எங்களுக்கு தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கொடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.